தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இந்த வீடியோவை ரொம்ப முக்கியமான வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன காரணம்னா ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நிறைய மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு படிப்பதுக்கு உண்டான வசதிகள் அவங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக இல்லாமல் இருக்கும். எல்லா மாணவர்களுக்கும் அந்த வசதி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். நிறைய மாணவர்கள் பிலோ பவர்ட்டி லைன் சொல்லுவாங்க. அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. +1 +2 படிக்கிறதுக்கே. 10th வரைக்கும் ஏதோ முட்டியும்போது அவங்க ஓரளவு படிச்சிருப்பாங்க. ஆனால் மாணவர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க 10th. ஆனாலும் அவங்களால வந்து அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸை அவங்களால படிக்க முடியாத நிலைமையில் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்யாதன் அப்படின்னு ஒரு ஸ்காலர்ஷிப்பை கொடுக்குறாங்க. இது யார் கொடுக்குறாங்கன்னா சரோஜினி தாமோதரன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. இந்த சரோஜினி தாமோதரன் ஃபவுண்டேஷன் தான் வந்து நமக்கு இந்த வித்யாதன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, யார் வந்து அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன். எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க எல்லாமே நான் சொல்கிறேன். இதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்ளை பண்ணணும் எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இந்த பார்க்குற மாணவர்களுக்கு இது உதவியாக இல்லாட்ட கூட நிறைய மாணவர்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா. அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தவறாமல். நிறைய பேர் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதுக்காக தான் திரும்ப நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரோஜினி தாமோதரன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறப்படுகின்ற இந்த ஃபவுண்டேஷன் கொடுக்குறாங்க. இந்த அமைப்பில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணுறாங்க. அந்த டொனேஷன்லேருந்து நமக்கு ஸ்காலர்ஷிப்பாக இதை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க இந்த அமைப்பை துவங்கப்பட்டதன் நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பணம் இல்லாத காரணத்தினால தன்னுடைய அந்த ஹையர் ஸ்டடீஸை வந்து படிக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில், படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்து இதை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விஷயமா இருக்குது. சரி, இதில் என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் 2023ல் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். தேர்ச்சி மட்டுமே கிடையாது, அவங்க எடுத்த ஸ்கோரில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 80% வந்து மதிப்பெண் எடுத்திருக்கணும். 80% மார்க் கண்டிப்பாக தேவைப்படும். இது ஜென்ரலாக எல்லாருக்குமே. அதுவே டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னா 60% வந்து மார்க் எடுத்திருக்கணும் 10ஆம் வகுப்பில். 10th முடித்த மாணவர்களுக்கு தான் இது வந்து எலிஜிபிள். அதனால தெரிஞ்சுக்கோங்க. +1 படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு, +2க்கு உண்டு, டிகிரி வரைக்குமே கொடுக்குறாங்க. அது எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 10ஆம் வகுப்பு 2023ல் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸ்கோர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 60% வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்ப வருட வருமானம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 2,00,000க்கும் குறைவாக இருக்கணும். 2,00,000க்கு குறைவாக இருக்கணும் வருட வருமானம் அவங்க குடும்பத்துக்கே சேர்த்து. யாரோ ஒருத்தரோட அமௌண்ட் மட்டும் கிடையாது, ஃபாதரோட அமௌண்ட் மட்டுமே கிடையாது. ஒட்டுமொத்தமாக குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் சம்பாதிக்கிற வருமானம் அப்படின்னு சொல்கிறது அந்த வருடத்திற்கு, அந்த ஒரு வருடத்திற்கு ரூ. 2,00,000 குறைவாக இருக்கணும். அவங்க தான் எலிஜிபிள் ஆவாங்க. 1. ஸோ அதற்கு சர்டிஃபிகேட்லாம் பின்னாடி கேட்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து எலிஜிபிள். இரண்டாவது வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 10,000 இயர்லி வந்து கொடுக்குறாங்க. +1 படிக்கும்போதும் +2 படிக்கும்போதும் கொடுக்குறாங்க. அப் டு டிகிரி வரைக்குமே கொடுப்பாங்க. ஆனால் டிகிரி வரைக்குமே இந்த 10,000 உண்டு. சப்போஸ் நீங்கள் எடுக்கிற கோர்ஸை பொறுத்து 60,000 வரைக்குமே வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து கரெக்டாக பண்ணணும். அதில் எந்த ஒரு அரியரும் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. ஸோ நேராக போகிற மாதிரிலாம் இருக்கும், இன்டர்வியூலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது அந்த டீட்டெயிலை உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த விஷயங்களை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 10th வந்து இவ்வளோ சதவீதம் அளவுக்கு மதிப்பெண் எடுத்திருக்கணும். இரண்டாவது ரூ. 2,00,000 குறைவாக அவங்களோட வருட வருமானம் அப்படின்னு சொல்கிறது இருக்கணும். ஸோ இது வந்து மிக முக்கியமான விஷயங்கள். இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது இருந்தாவே போதும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதை நம்ம அப்ளை பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறது, உங்களோட 10th உடைய மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் சர்டிஃபிகேட் மிக முக்கியம். இன்கம் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அது கண்டிப்பாக தேவை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ, அந்த மாணவருடைய ஃபோட்டோ வேணும். இது 3 தான். ஃபோட்டோ, இன்கம் சர்டிஃபிகேட், 10th உடைய மார்க் ஷீட்டு. ஏன்னா அதை வச்சு தான் தெரியும் இந்த வருடம் நீங்கள் 10th எழுதிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது. ஸோ இது முடிஞ்சது. அடுத்ததாக வந்து எந்த வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணணும், vidyadan.org, அதாவது VIDYADHAN அப்படின்னு சொல்கிற இந்த vidyadan.org அப்படின்ற வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும். அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதில் கூட இன்னும் நிறைய டீட்டெயில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து டேட்.
சரி, எந்த டேட் நமக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 15ஆம் தேதி லாஸ்ட் டேட்டா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் டெஸ்ட் ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட்ட நீங்க நேரா போய் ஒரு இன்டர்வியூ பண்ற மாதிரி தான். ஸோ, அது ஸ்க்ரீன் டெஸ்ட் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 2 வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் உண்டு. இன்டிமேட் பண்ணுவாங்க. மொபைல்லயோ, மெயில்லயோ இன்டிமேட் பண்ணுவாங்க. அத பார்த்து நீங்க போய்க்கலாம். ஸோ, அடுத்ததா இன்டர்வியூ அப்படின்னு சொல்றது ஜூலை 16 16லருந்து 31 வரைக்கும் குடுக்குறாங்க. ஜூலை மாதம். உங்களுக்கு அது வரைக்கும் டைம் இருக்கு. 31 வரைக்குமே அந்த இன்டர்வியூக்கு. இன்டர்வியூன்னு ரொம்ப பெரிய கொஸ்டின்லாம் ஒண்ணும் இருக்காது. டீட்டெயில கேட்பாங்க. நீங்க வந்து என்ன சொல்லியிருப்பீங்க? ரூ. 2,00,000 குறைவா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? அதற்கு தகுந்த மாரி சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க ஆன்ஸர் கரெக்ட்டா பண்ற மாரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது மட்டும் தான். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு சொல்றது. அடுத்ததா வந்து ஃபோன் நம்பர். உங்களுக்கு நான் இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல, இன்னும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னா, டைரக்ட்டா மிஸ்டர் சுரேஷ் அப்படின்ற ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க. வெப்சைட்ல இருக்கு. அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் பத்தி இன்னும் கொஞ்சம் அப் டூ டேட் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஃபோன் நம்பர நோட் பண்ணிக்கோங்க. 8367751309. ஐ ரிப்பீட் 8367751309. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்ப பத்திய டீட்டெயிலான விஷயங்கள நீங்க இன்னுமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இத நான் திரும்ப சொல்றேன். இது இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிந்த மாணவர்கள் கிட்ட நான் நெறைய விஷயங்கள பேசியிருக்கேன். இதெல்லாம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பாண்டிச்சேரி உட்பட, அதாவது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஒடிசா, கர்நாடகா, தென் வந்து பார்த்தீங்கன்னா, கோவா, பீகார் இது எல்லாத்துக்குமே எலிஜிபிள். சரிங்களா? அதனால இந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அத தைரியமா அப்ளை பண்ணுங்க. நான் சொன்ன மாரி உங்களால இன்கம் சர்டிஃபிகேட் ரூ. 2,00,000 குறைவா நீங்க குடுக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன விஷயங்கள் இந்த தகுதி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவு நீங்க இந்த ஸ்காலர்ஷிப்ல ஹையர் ஸ்டடி படிச்சு நீங்க நல்ல ஒரு நிலையை அடைவதற்கு இது ஒரு வாய்ப்பா கண்டிப்பா அமையும். இந்த வீடியோவ நீங்களும் பாருங்க. நீங்க பார்த்த மாரி எல்லாரும் பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.